தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநாடு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாநாட்டில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கொடி ஏந்தி வாசகங்கள் எல்லாம் இங்கே எழுப்பி இருக்கிறதா செய்தியை நம்ம பார்க்க முடியுது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சி அவங்க ஒரு பக்கம் மாநாடு இதெல்லாம் டிமாண்ட் பண்ணுறதுக்கு தானே. அதாவது இத்தனை அமைப்புகள் இருக்கிறது. இது அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி அது ஒன்று இருக்கிறது. இப்படியெல்லாம் நாங்கள் கூட்டம் பல ரூபங்களில் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீ சீட்டு கொடுக்கணும் பார்த்துக்க, இடஒதுக்கீடு அப்படின்னு. இந்த கூட்டத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூட கூப்பிட்டுருக்காங்க. அவரும் போய் கலந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் சொன்னது மாதிரி நீங்கள் அதில் கவனிச்சிங்கன்னா ஒன்று தெரியும். கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு அவங்க காம்ரேட் கிளப்னு ஏதோ ஒரு அமைப்பு போல இருக்கு. அமைப்பை சேர்ந்த அந்த மாணவர்கள் அந்த ஈவெண்ட் அதில் பண்ண பாட்டு பாடி நடனம் ஆடி செய்தவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா காவி வேஷ்டி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு பாலஸ்தீன கொடியை கையில் ஏந்திட்டு பண்ணியிருக்காங்க. இது பர்பஸாக பண்ணுறாங்க. தமமுக, பாலஸ்தீனம், ஹமாஸ் இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏற்கனவே பாலஸ்தீனத்திற்காக மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தினாங்க. அதில் முதல்வர் முதற்கொண்டு அந்த யாசர் அராஃபத் போட்டு அது மாதிரி அந்த துண்டை போட்டுக்கிட்டு சால்வையை போட்டுக்கிட்டு தான் பேசுனாங்க அப்படின்னு பார்த்தோம். சத்யராஜ் போன்றவர்கள்லாம் அதில் பேசுனாங்க. அந்த பாலஸ்தீன போராட்டத்திற்கும் மோடியையும் கூட சேர்த்தெல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் தாக்குது, காசாவை கைப்பற்ற நினைக்குதுன்னா அந்த எண்ணம் கொண்டவர் தான் மோடி. ஸோ நீங்கள் மோடியை எதிர்த்தாலே காசா உங்களுக்கு கிடைச்சிருங்கிற அளவுக்கெல்லாம் அறிவார்ந்த பகுத்தறிவு சிந்தனை கொண்ட உயரமான சத்யராஜ் போன்றவர்கள் எல்லாம் கிறுக்குத்தனமாக பேசுறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இது புதுசு கிடையாது பேசுகிறாங்க. இப்போ உடனே கேட்பாங்க, பாலஸ்தீனம்ங்கிற ஒரு நாட்டை இந்தியாவும் தானே அங்கீகரித்திருக்கிறது, ஐநால அவங்களுக்கும் தானே ஆதரவாக எல்லாம் பேசியிருக்கு பல நேரங்களில். அந்த கொடியை வைத்திருந்தால் அது என்ன சட்ட விரோதமா அப்படின்லாம் ஒரு வக்கனையாக கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நீ எது காட்டிட்டு போகாது ஒரு பக்கம், எந்த நேரத்தில் காட்டுற, எதற்காக காட்டுற, எந்த எண்ணத்தோடு காட்டுகிறாய் அப்படிங்கிறது. இவனுக்கு இஸ்ரேலும் பிடிக்காது, இந்தியாவும் பிடிக்காது. ஏன்னா இந்திய வெறுப்பையும் இவங்க பல இடங்களில் காட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஒன்று சரி, இந்த காசா இது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது பாலஸ்தீனா, ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது பங்களாதேஷ். அங்கே டெய்லி ஒரு தொழிலதிபரை, தொழில் முனைவோரை, ஒரு பூசாரியை, ஒரு சாதாரண தொழிலாளர் இந்துவை டெய்லி கொலை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னே நடந்த அந்த போராட்டத்தில், மாணவர் போராட்டத்திலும் இஸ்லாமிய அமைப்புகளோடு சேர்ந்து பல கோயில்களை இடித்தான், கோயிலை கொளுத்துனான், இந்துக்கள் வீட்டை கொளுத்துனான், பல பேரை கொன்னான். இந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேரணி நடத்துவதற்கும் இந்த அரசு எந்த ஒரு தடையும் போடுறதில்ல. நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு முதல்வரே கூட போய் கலந்துக்கிறாரு. பாலஸ்தீன கொடியை காட்டி ஆதரவு தெரிவித்து ஒரு கூட்டம் நடத்தி அதில் பாட்டு பாடினா அந்த கூட்டத்தில் போய் உதயநிதி ஸ்டாலினே போய் கலந்து கொள்கிறார். ஆனால் அங்கே அப்பாவியாக இருக்கக்கூடிய இந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் கொல்லப்படுகிறான். அவனுக்கு ஆதரவாக ஒரு ஒப்பாரி, ஐயோ அவனை அடித்து கொள்றாங்களே அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பதற்காக பாஜக வங்கதேச இந்துக்களுக்காக போராட்டம் நடத்தினா, நீ ஒரு இடம் முதல்ல கொடுக்குறாங்க ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில், அங்கே போராடுவதற்கு போகிறப்ப போய் இறங்கின உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீ எங்கேயுமே பங்களாதேஷ் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடாது, பேரணி நடத்தக்கூடாது அப்படின்னு. இங்கே எப்படி பாலஸ்தீன கொடியே ஏற்றி டான்ஸ் ஆடலாம், அதில் துணை முதல்வரே கலந்து கொள்வார் அப்படிங்கிறதையும் பார்க்கும் பொழுது இது எந்த அளவிற்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்குங்கிறது. இதெல்லாம் எப்படி தைரியமாக இவர்கள் செய்கிறாருன்னா, ஒன்று அரசியல் இதை காட்டி ஓட்டு வங்கி இதெல்லாம் நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், பார்த்துங்க நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை காட்டுவதற்காக இது போல பல இடங்களில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பாலங்கள்லாம் எழுதியிருந்த கோயை பகுதியில் பார்த்தோம். நீலகிரி போகிற இடத்துலலாம் மேட்டுப்பாளையம் பகுதியெல்லாம் எழுதியிருந்தப்போ அதை அமைச்சர் எல்முருகன் கூட அதெல்லாம் குறிப்பிட்டெல்லாம் ட்வீட் பண்ணியிருந்தார். அப்பொழுதெல்லாம் கூட இந்த அரசு ஒன்றும் பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு கோவை ஆனந்த் சில விஷயங்களை நமக்கு அனுப்புகிறாரு. அதில் பார்க்கும் பொழுது திடீரென கோயம்புத்தூரில் ஒரு நீண்ட அங்கி போல போட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக கண்ணில் படுகிறார்கள். இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது
தமிழகத்தை சார்ந்த தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்களாக இல்லை, எல்லாரும் வட மாநிலங்கள்லேருந்து வந்தவர்கள் போல தெரிகிறாங்க. குறிப்பாக மேற்கு வங்கத்திலிருந்து அவங்களுடைய அந்த டைலக்ட், அந்த ஸ்லாங் அதெல்லாம் வச்சு பார்த்தா மேற்கு வங்க பகுதியிலிருந்து வந்தவர்கள் போல தெரிகிறாங்க. சில இடங்களில் பாபர் மசூதி கட்டுவதற்காக நிதி சேகரிப்பு நடப்பதாகவும் ஒரு செய்தி வருது அப்படிங்கிற பல ஃபோட்டோக்கள்லாம் காட்டுறோம். அவங்கள பார்த்தாலே தமிழக முஸ்லீம்கள் மாதிரி தெரியல. திடீர்னு ஒரு சென்சிட்டிவான கோயம்புத்தூரில் எப்படி இத்தனை பேர் வராங்க, இதையெல்லாம் உளவுத்துறை கண்காணிக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கே விட்டுறோம். அவங்க ஆனால் கூர்ந்து கவனிக்கணும். ஏற்கனவே மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இறந்து போனார் அப்படிங்கிறத, ஒருத்தர் ஆட்டோ டிரைவர் அடித்து கொன்னது, அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அங்கே எங்கே போயிட்டுருக்காங்க, நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிரிவினை கோஷம், இப்போ பாபர் மசூதி இஷ்யூவை திரும்ப எடுத்து ஒரு பிரிவினைவாதம், ஒரு மத மோதலை தூண்டுவதற்காக இந்த செயலை செய்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில. தாவாக்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கெல்லாம் பார்க்குறோம். ஆகவே தமிழக அரசு ஓட்டு வங்கிக்காக, மத அரசியலுக்காக இவர்களை ஆதரித்தா நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. மீண்டும் அது ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கான வேலையை அந்த அமைப்புகள் செய்து கொண்டு இருக்கின்றன. தமிழக காவல்துறையும் எச்சரிக்கையாக கண்காணிப்போடு செயல்பட வேண்டுங்கிறது நம்முடைய பார்வை.